அதிமுகவை வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்படுத்துவது, அதிமுகவினருடைய குரலை அவர்களுக்கான ஜனநாயக உரிமை இல்லாமல் வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்றதெல்லாம் அப்பட்டமா தெரிவது என்பது ரொம்ப கவலையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுங்கிற கேள்விக்கு அதிமுகவினர் பதில் சொல்ல வேண்டும். அதனால் இப்படிப்பட்ட ஒன்று தான் நீங்க கடந்த ஆட்சியில் இருந்ததுனால கடுமையான எதிர்ப்பை தமிழ்நாட்டில் எதிர்கொண்டீங்க. அதனால தான் ஆட்சியை இழந்தீங்க. அதே நிலையை இன்றைக்கும் வந்து பாஜகவோடு நீங்க அதே மாதிரியான ஒரு உறவை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது உங்கள் மேல ஒரு பெரிய அவநம்பிக்கையை தொடர்ச்சி உருவாக்கிட்டு அது பப்ளிக்கா எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு ஊடகத்தின் வழியாவே எல்லாருமே பார்க்க முடியுது. ஆகவே இது வந்து அதிமுகவினருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். இரண்டாவது, திரு சுமந்த் அவர்கள் சொன்னது வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது ரியாலிட்டி அப்படின்னு வந்து பேசுறாங்க. நீங்க மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் வேறு. அது வந்து ஜனநாயகத்தன்மை, அதுல யாரும் மறுக்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பதெல்லாம் அது பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அங்கே வலிமை இருக்கக்கூடிய கட்சிகளை நாசம் செய்வதற்காகத்தான் கூட்டணி வைக்கிறார்கள். அதான் நம்ம வந்து பீகார்ல வந்து பார்க்கிறோம். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆந்திராவில் திரு நாயுடு அவர்கள் வச்சிருக்கிறாரு, அதுல என்ன தவறு, இத்தனைக்கும் பெரிய மெஜாரிட்டி வச்சிருக்காரு சொல்றாங்க. ஆந்திராவுடைய நிலைமை என்னவென்றால், ஆந்திராவில் புது தலைநகரம் உருவாக்குவதற்கான நிதியை டெல்லியில் ஒதுக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தும் கூட நாயுடு அவருடைய ஆட்சி காலத்திலோ அதற்கு அடுத்த ஆட்சி காலத்திலோ ரெண்டுலையுமே ஒதுக்கவே இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்து ஆந்திரா பின்னுக்கு தள்ளப்பட்டது. இப்பொழுது கூட்டணியில் வைத்துக் கொண்டால், கூட்டணியில் இருக்கும் பொழுது கூட நீங்கள் நிதியை எனக்கு ஒதுக்கல அப்படின்னால் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக குற்றம் சாட்ட முடியும், அம்பலப்படுத்தி விட முடியும். நீங்க பீகார்ல வந்து கூட்டணியில் வைத்த காரணத்தினால பீகாருக்கு நான் வந்து நிதி ஒதுக்குறேங்கிற ஒரு மிரட்டல் போக்கை வந்து செய்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத காரணமும் இது போல ஒரே நிலைமை தான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது மிரட்டி பணிய வைக்கப்படுகின்ற, அது வந்து ஒரு குண்டாயுசமான ஒரு கூட்டணியை தான் வச்சிட்டு இருக்காங்க. ஜனநாயகமான கூட்டணி வந்து இல்லை. மகாராஷ்டிராவிலையும் நம்ம அதான் பார்த்துருக்கிறோம், பீகார்லயும் நம்ம வந்து அதுதான் வந்து பார்த்துருக்கோம்.